லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸ்பீட் அண்ட் லவ் சீரீஸோட 19th எபிசோட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கொடு, எனக்கு எது நல்லா இருக்குமோ அந்த ட்ரெஸ் எடுத்துக்கொடு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோவும் திரும்பி பார்க்குறாரா, அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஓ எல்லா ட்ரெஸ்லேயும் நான் அழகாக இருப்பேன் நினைக்கிறியா அப்படி சொல்லும்போது, மூமு அப்படி சொல்கிறாங்களா, என்ன வேணும் அப்படி சொல்லிட்டு வந்து நிற்கும் போது அவங்கள அப்படியே இழுத்து வச்சு க்ளோஸாக போகிறாங்க. அப்போ வந்து ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாங்களா, கிஸ் பண்ணி அடுத்த லெவல் போகலான்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்க ரெண்டு பேரும் சின்ன பசங்க இல்லையா, அதனால் வந்துட்டு இது கரெக்டான டைம் இல்லை சொல்லிட்டு அவங்களே விலகிடுறாங்க. இப்படியே நைட்டும் ஆயிடுது. நைட் வந்து ஹீரோ பெட்ல உட்காந்துட்டு இருக்காங்க எதையும் யோசிச்சுட்டு. அப்போ வந்து ஹீரோ வந்துடுறாரு. வந்துட்டு அவரும் பெட்ல படுத்துக்கிட்டு இங்கே வா அப்படி சொல்கிறாரா. ஸோ வந்து ஹீரோயின் போயிட்டு அவங்க ஷோல்டரில் சாஞ்சிட்டு படுத்துட்டு இருக்காங்க. என்ன உனக்கு சூடா இல்லையா அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறாரு. சூடா இருந்தாலும் நீ தானே கூப்பிட்ட அப்படி சொன்னோன்னே சரி சரி சொல்லிட்டு ஏசி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஹீரோயின் வந்து இந்த ரேஸை பற்றியும் கேட்குறாங்க. இந்த ரேஸ் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா அப்படி கேட்கும்போது ஹீரோ சொல்கிறாரு இன்னும் இல்லை அப்படின்ட்டு. சரி உன்ன மாதிரி நிறைய பேர் ஆஃபீஸர் லூக்காக வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்கும்போது அதில் இருப்பாங்க போல், பட் நாங்கள் மீட் பண்ணிக்கிட்டது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சரி நீ பத்திரமா இரு, இந்த தடவை இதுதான் லாஸ்ட் ரேஸ் தானே அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ரேஸு, ட்ராக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்களா. அப்போ இது ரொம்ப ஆபத்தாக இருக்குமா அப்படின்ட்டு ஹீரோன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு இல்லை அதெல்லாம் இல்லை, என்கிட்ட மேப் ஆல்ரெடி இருக்குது. ஸோ வந்து நான் அந்த ட்ரிக் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்படியே ஹீரோயினை தூங்கிடுறாங்க. ஆனால் ஹீரோக்கு தூக்கமே வரல. அவர் வெளில வந்து பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அவரே தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இது போல் இதுதான் லாஸ்ட் ரேஸு, இதுக்கப்புறம் நான் இதுலேருந்து வெளியில் வந்துடுவேன். ஆனால் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ரேஸுன்றனால அம்மா அப்பா நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னை ஆசீர்வதிங்க, நான் இதில் வெற்றி அடையணும்னு ஆசீர்வதிங்க, நானும் மூமும் ஒன்றா இருக்கிறதுக்கும் நீங்கள் தான் பிளஸ் பண்ணணும் அப்படி சொல்லி வேண்டிக்கிறாங்க. அப்படியே ஹீரோயின் காமிச்சு நல்லா தூங்கிட்டு இருக்காங்களா. இவரும் வந்துட்டு ஹீரோயினை தூக்கி தோலில் சாய வச்சுட்டு அவரும் வந்துட்டு ஹக் பண்ணிட்டு தூங்குறாரு. ஆக்சுவலாக ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லலை நெக்ஸ்ட் டே தான் அந்த காம்படிஷனும் அப்படின்ட்டு. மார்னிங்கும் ஆகிடுது. மார்னிங் வந்துட்டு ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு சொல்கிறாரு, இது போல் நம்ம கடையில் வேலை செய்கிறவரும் இன்னைக்கு லீவு, நானும் வந்து ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் வெளியில் போயிட்டு வந்துடுறேன், நீ உனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கணுன்னா தூங்கிட்டு சாப்பிட்டுடு, நான் வந்து லேட்டாக வருவேன் நைட்டு, அதுக்கப்புறம் நான் நாளைக்கு உன்னை வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு ஹீரோவும் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஓகே ஓகே சொல்லிட்டு அவங்க தூங்கிடுறாங்க. அப்போ ஹீரோ வெளியில் போகும்போது இந்த ஸ்பான்சர் பாய் இருக்கல லின், அவர் வந்துட்டு உனக்கு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லி ஒரு சூட் கேஸ் கொடுக்குறாரு. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா இந்த ரேசிங் இது வந்துட்டு ஒரு ஆபத்தான நிலையில வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணும், அப்படி இது ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனாக உனக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுக்குறாரு. நீ என்ன நினைக்கிற, நான் அந்த மாதிரி ரேஸ்லாம் போவேன் நீ நினைக்கிறியா அப்படின்னா, இல்லை எனக்கு எல்லாமே தெரியும் சொல்லிட்டு இதை நீ வச்சுக்கோ, இது உனக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துறாரு. ஹீரோவும் உன்னோட கைண்ட்னஸ்க்கு ரொம்ப நன்றி அப்படி சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. இப்போ வந்து ஹீரோ டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. கிளம்பி போயிட்டு இருக்கும் போது கால் வருது மூமு கிட்ட இருந்து. ஏன்னா மூமு எழுந்துட்டாங்க போல. அவங்க ஃப்ரெஷ் அப்லாம் பண்ணிட்டு ஹீரோக்கு கால் பண்ணுறாங்க. எழுந்ததுலேருந்தே ஹீரோயினுக்கு வந்து ஏதோ தப்பாகவே தோணிட்டு இருக்கனால ஹீரோக்கு கால் பண்ணிவிட்டு, நாளைக்கு நீ என்ன அவுட்டிங் கூப்பிட்டு போகிறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கல, என்னை நீ கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவல அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறாங்க. ஹீரோ சொல்கிறார், நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் அப்படி சொல்கிறார். இல்லை நீ ப்ராமிஸ்லாம் இது பண்ணக்கூடாது, நீ ப்ராமிஸ் பிரேக் பண்ணால் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு, நீ எங்கே போனாலும் என்கிட்ட திரும்பி பத்திரமா வரணுன்றத இன்டெரக்டாக சொல்கிறாங்க. இப்படியே நைட்டும் ஆகிடுது. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ வந்து சன்லைட் வந்துடுறாரு. என்ன நடக்குது, எதுக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னா, எனக்கு இங்கே வேற இடம் இருக்குது, நான் இங்கே தானே இருப்பேன் அப்படின்ட்டு ஹீரோயினும் சொல்லிடுறாங்க. அப்போ வந்து கார் சத்து கேட்குதா. சரி ஹீரோ தான் வந்துட்டாரு சொல்லி ஹீரோயின் போய் பார்த்தா அங்க வந்திருக்கு ஹீரோ கிடையாது, இந்த லின்னோட ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாருல, இந்த ரேசிங்லயும் இருப்பாரு, அவர் வந்திருக்காரு. வந்துட்டு பிராண்டியோட ரேசிங் பத்தி உனக்கு எந்த அளவு தெரியும்னு கேக்குறாங்க. இவன் எதுக்கு நம்ம கிட்ட இதெல்லாம் கேட்கறான், ஒருவேளை இவனும் லூவோட ஆளா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஐயோ நீ சொல்லு, உனக்கு எந்த அளவு தெரியும்னு எனக்கு சொல்லி, இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டோம், இது வந்துட்டு இப்போ பிராண்டியோட உயிருக்கே ஆபத்து இருக்கு அப்படின்ட்டு சொல்றாரு. உடனே வந்து அவங்க கேட்குறாங்க என்னாச்சுன்னு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, என்னை வந்து லூ ஆஃபீஸர் தான் அனுப்பி வச்சாரு, நானும் இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு ஆளு தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. நீ இப்போ இமீடியட்டா என் கூட வரணும், நீ வந்து ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்றாங்களா. அப்போ சண்டே சொல்றாரு, நானும் வரேன் அப்படி சொல்லும் போது, இல்ல இது வந்து நீ வரக்கூடாது, இதெல்லாம் அவுட் சைடர், இவ வந்து அவ கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் தெரியும், அதனால இவளை மட்டும் கூட்டிட்டு போற அப்படி சொல்றாங்க. உடனே ஹீரோயினும் கிளம்புறாங்க. அப்போ சண்டே சொல்றாரு, உன்னோட லொகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோ அப்படி சொல்றாரு. இவங்கள ஆன் பண்ணி வச்சுட்டு போகும்போது கேட்கறாங்க என்னாச்சுன்ட்டு. அதுக்கு அந்த லின்னோட ஃப்ரெண்ட் சொல்றான், நாங்க வந்து ஒரு மேப் இவருக்கு கொடுத்தோம், இந்த மேப் ஃபாலோ பண்ணி மட்டும் பிராண்டி போனானா அவன் மாட்டிப்பான், ஏன்னா இங்க இருக்கவங்க எல்லாரும் வந்து ஒரு சஸ்பெக்ட்
அலர்ட் வந்துட்டாங்க, இங்கே யாரும் வந்து காப்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு. அதனால் இவன் இப்போ வந்து அவன் இதை ஃபாலோ பண்ணக்கூடாது, இதை நம்ம அவன்கிட்ட எப்படியோ சொல்லணும், அது ஒன்றால் தான் முடியும் அப்படி சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு இடத்துல போய் ட்ராப் பண்ணிவிட்டு எனக்கும் காம்படிஷனில் நானும் சேரணும், ஸோ நான் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கிறேன், இந்த வழியாக போகணுன்னா 40 மினிட்ஸில் நீ அங்கே ரீச் ஆகிடலாம், நீ போயிட்டு ஹீரோ கிட்டே இந்த விஷயத்த சொல்லிடு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஹீரோயினும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பாதி வழியிலே வந்து சன்லைவ் வந்துடுறாரு. வந்துட்டு வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிற சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயின் வந்துட்டு சன்லை அந்த பக்கம் விட்டுட்டு இவங்க ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாங்க ஃபாஸ்ட்டாக. அங்கே போனால் ஒரு இடத்துல வந்துட்டு இந்த வேன் ஃபேமிலி இருக்கு இல்லையா, அவங்க அங்கே நின்றுட்டு இருக்காங்க, யாரும் இந்த மவுண்டைன் மேலே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த பொண்ணும் வந்துடுறா, வேனும் வந்துட்டு நீ ஏமா இங்கே நிற்கிற, நீ எல்லாம் வரக்கூடாது, இதெல்லாம் வந்து ரேசிங் நடக்கிற இடம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஹீரோயின் சொல்கிறாங்க இல்லை அவரோட உயிருக்கு ஆபத்து இருக்குது, நான் இப்போ அவர் எப்படியாவது தடுத்தாகணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்களா. ஆனால் வேன் சொல்கிறாங்க அவனை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது, அவன் தான் என்னை போய் தொல்லைன்னு சொல்லிட்டா இல்லையா. அப்படி சொல்லும் போது உனக்கு புரியுதா இல்லையா, நீ வந்து எந்த ஒரு இஷ்யூலையும் மாட்டிக்க கூடாதுன்னு தான் உன்கிட்ட அவர் அப்ரோச் பண்ணாமலே இருந்தார், நீ வந்து எந்த பிரச்சனையும் மாட்டக்கூடாது, நீ நல்ல பொண்ணுன்றனால தான் வந்துட்டு உன்கிட்ட இருந்து ஒதுங்கி இருந்தார், இது உன்னால் புரிஞ்சிக்க முடியலையா அப்படி சொல்லும் போது வேன் வந்து லைட்டாக மனசு மாறுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாதுமா, என்னால் அனுப்ப முடியாது அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயின் சொல்கிறாங்க நீ என்ன வேணாலும் சொன்ன உனக்காக பண்ணுறான்னு, தயவு செஞ்சு என்ன அவர்கிட்ட அனுப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஓ அப்படியா, அப்போ என்கிட்ட கெஞ்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நான் கெஞ்சி கேட்குறேன் என்னை விடுன்னு சொல்கிறாங்களா. அதுக்கு வந்து அவ சொல்கிறா இல்லை கீழே முட்டி போட்டு கெஞ்சு அப்படி சொன்னோடனே ஹீரோயின் எதுவுமே யோசிக்காமல் முட்டி போட்டுடுறாங்க. நல்லா அடியும் பட்டுருச்சு அவங்க காலில். அதையும் தாண்டி வந்துட்டு தயவு செஞ்சு என்னை விடு, நான் போய் ஹீரோ கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்களா. உடனே இவன் மனசை இறங்கிட்டு சரி நீ போ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ சன்லை இப்போ ஹீரோயின் அவர் கூட இந்த பெருசு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் தான் வந்து லீட் பண்ணிட்டு போகிறாரு. இவங்க ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் போகிற பாதி தூரத்துலேயே வந்து சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடுது, ரேசிங் ஸ்டார்ட் ஆகிறது. ஸோ ஹீரோயினும் புரிஞ்சுக்கிறாங்க இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு யோசிச்சுட்டு சீட் பக்கம் திரும்பி பார்க்குறாங்களா. பின்னாடி பார்த்தா இவங்க அந்த ஃபயர் கிராக்கர்ஸ் பண்ணாங்கல்ல, அதோட பேர் வந்து லுமினஸ் பேர்லாம். ஸோ அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் போயிட்டு படப்படன்ட்டு ராக்கெட் மாதிரி வெடிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது, வாங்க நம்ம ஒரு சிக்னல் காமிக்கலாம் சொல்லிட்டு அந்த லுமினஸ் பேர்ல எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ ஹீரோவோட காரையும் தேடுறாங்க, அது எந்த வழியாக வருதோ அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம இதை ஃபயர் பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. கரெக்டாக ஹீரோட காரும் வந்துடுது. ஸோ ஹீரோயின் வந்து இதை ஃபயர் பண்ணுறாங்க, அந்த லுமினஸ் போல அடிக்குது. மிரர் வழியாக ஹீரோவும் அதை பார்த்துடுறாரு. அப்போ வந்து அவர் புரிஞ்சுக்கிறாரு மேபி இது நமக்கு ஏதாவது சிக்னலாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாரு. அப்போ வந்து ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க ரேசிங்கும் ஃபயர் கிராக்கரும் லைட்டை தேடி தான் போகும் அப்படின்னு சொல்லும் போது ஓகே இந்த லைட்டுக்கு ஆப்போசிட்டில் நம்மளை போக சொல்கிறா போல் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு பிரேக் போட போகிறாரா. அப்போன்னு பார்த்து அவரோட காரோட என்டையர் பிரேக்கிங் சிஸ்டம் யார்கிட்டயும் கண்ட்ரோல் இருக்கு போல், அவன் வந்து அதை ஃபெயிலியர் பண்ணி விட்டுறான். ஹீரோவோட காரில் பிரேக்கும் ஒர்க் ஆகல, ஹேண்ட் பிரேக்கும் ஒர்க் ஆகல. அவர் வந்துட்டு இப்போ இதை ஸ்டாப் பண்ணி ஆகணுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு லெஃப்ட் எடுத்துட்டாரு. அங்கே வந்து ஒரு இதில் இடிச்சு போய் அவரோட கார் வந்து பர்ஸ்ட் ஆயிடுது. இதை பார்த்தோன்னே பின்னாடி வர ரேசஸ் எல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. எல்லாருமே பதட்டம் ஆயிடுறாங்க. இதை வந்து ஹீரோயின் தூரத்துலேருந்து பார்த்துட்டு ஜின்ஷாவ்னு கத்திட்டு அவங்க மயக்க போட்டு விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் தூக்கிட்டு போயிட்டு ஹீரோயினை ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு இவங்க எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் வந்து ஹீரோவை கண்டுபிடிக்க முடியல, எங்கே போனார்னு தெரியல. நியூஸில் வந்து இதை பற்றி ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து ஹீரோனோட ஃபேமிலியும் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோனோட தங்கச்சி வந்து அண்ணா வந்துருவாங்க இல்லை சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அழறாங்க, ஹீரோயின் ஒரு பக்கம் மயக்கத்தில் இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கு. ஹீரோயின் முழிச்சு பார்க்குறாங்க. அது வரைக்குமே வந்து எந்த ஒரு நியூஸுமே கிடையாது. அப்போ வந்து சன்லை சொல்றாரு நீ வீட்டுக்கு போ, ஏதாவது நான் உங்களுக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அந்த டைம் நீ அங்கே தான் இருக்கணும், நீ வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. அங்கே போனால் ஹீரோயின் தூங்காமல் அவங்க கேட்டையே திறந்து வச்சுட்டு ஹீரோ வருவாரான்னு பார்த்துட்டு இருக்காங்க. பட் நெக்ஸ்ட் டேவும் ஆயிடுது, ஹீரோ வரல. அதனால ஹீரோயின் வந்துட்டு மறுபடியும் கேரேஜ்க்கே போகிறாங்க. அங்கே சன்லை வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஹீரோயின் போய் உட்காடுறாங்களா. அப்போது சன்லை சொல்ல நீ வந்துட்டு ஏதாவது சாப்பிடணும், அவன் திரும்பி வரானா அந்த டைம்லேயாவது உனக்கு எனர்ஜி இருக்கணும் இல்லை சாப்பிடு சொல்லிட்டு ஒரு பன் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு நெஞ்சடிக்கிற மாதிரி சாப்பிட்டு தேம்பி நான் அழுறாங்க. சன்லை வர அதை பிடுங்கி போட்டு அழாதுன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. இப்படியே இந்த எபிசோடே முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குது, ஹீரோக்கு என்ன ஆச்சு, எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவை தவறாமல் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.